சென்னையில் தான் மழை பெய்யுதுன்னு பார்த்தா காசாவிலையும் மழை கொட்டி தீக்குது அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்குது. இதன் காரணமாக 4,50,000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. அதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து ஹிஸ்புல்லா முழுக்க முழுக்க ஜெயித்து விட்டது அப்படிங்கிற அந்த குரலை முன் வச்சுருக்காங்க. சீஸ்ஃபயர் டீலுக்கு இஸ்ரேல் இப்போ தோற்று போனதற்கு பிறகு சம்மதம் தெரிவிக்க போகுது அப்படிங்கிற மிக முக்கியமான கேபினட் மீட்டிங் இஸ்ரேலில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த டயத்தில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சீஸ்ஃபயர் டீல் அமெரிக்காவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வெற்றியாக தான் பார்க்கப்படும். அந்த வகையில் அது சம்பந்தப்பட்ட செய்திகளோடு சேர்த்து யுஎன்எஸ்சி மீட்டிங் நடந்திருக்கு. அதில் பாலஸ்தீனத்தினுடைய மன்சூர் அவர்கள் கொதிப்படைந்து பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதும், சிரியாவில் அமெரிக்கா தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு வருகிறது, அதற்கான காரணம் என்ன, பதிலடி என்ன கொடுத்துருக்காங்க அந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற குரூப்புக்கு எதிராக அப்படிங்கிற அந்த தகவலையும் சேர்த்து வச்சு பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். நவம்பர் மாதம் 24ஆம் தேதியும் 25ஆம் தேதியும் ஹிஸ்புல்லா விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லணும். தொடர்ச்சியாக லாஸ்ட் 24 ஹவர்ஸில் மட்டும் 563 முறை தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஹிஸ்புல்லா அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. இதில் மிக முக்கியமாக 350 ராக்கெட் ஏவியிருக்காங்க ஹிஸ்புல்லா அப்படிங்கிற தகவல். இஸ்ரேலுக்கு இது வடக்கு இஸ்ரேல் பகுதியில் டோட்டலாக டேமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இழப்பீடுகள் என்ன அப்படிங்கிறதும் அமெரிக்கா கிட்டேருந்து இழப்பீடு கிடச்சிரும். பட் இழப்புகள் என்ன அப்படிங்கிறத உலகத்துக்கு இஸ்ரேல் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான தகவல். இதெல்லாம் தாண்டி 4 மில்லியன் மக்கள், 1 மில்லியன்னா 10 லட்சம்னு வச்சுக்கோங்களேன், 40 லட்சம் மக்கள் ஷெல்டர்ஸ் நோக்கி ஓடி இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் ஓடக்கூடிய காட்சிகள் அரங்கேறி இருக்கு. இது மிகவும் மிகவும் வருந்தத்தக்க ஒரு செய்தியா அப்படின்னு கேட்டால் ஆமாம். தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ வடக்கு இஸ்ரேல் முழுவதுமாக டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். இதை தாண்டி ஹிஸ்புல்லா என்னென்ன ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஹிஸ்புல்லா ஃபேடி 3 அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆயுதம், அதோடு சேர்த்து FAIR-3 அப்படிங்கிற ஒரு மிசைல், இதையும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். இது எல்லாமே 26 மிசைல் அட்டாக் நடத்தியிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஹைஃபா அப்படிங்கிற அந்த துறைமுகம் இருக்குல்ல இஸ்ரேல் பகுதியில், அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த அட்டாக் நடத்தியிருக்காங்கங்கிறாங்க. முழுக்க ஹிஸ்புல்லாவினுடைய அட்டாக் அப்படிங்கிறது அந்த துறைமுகத்தை டேமேஜ் பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறாங்க. அதோடு சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய நகரங்கள் மீதும் அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. பாலைவன பிரதேசம் மாதிரி தான் தெரியுது, ஆனாலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய குடிசைகள் அவ்வப்போது தீப்பிடி தெரியக்கூடிய காட்சிகள். கட்டடங்கள் அவங்க எல்லாமே ஒயிட் கலர் பில்டிங் தான் அதிகமாக கட்டியிருப்பாங்க. அதுவும் குறிப்பிட்ட அளவு மட்டும்தான். நம்மளை மாதிரி பெரிய பெரிய பிரம்மாண்டமான வீடுகள்லாம் அங்கே இருக்காது. ஆனால் இப்போ யூஎன்லேருந்து கட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்காவிலேருந்து கட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இஸ்ரேல்காரங்களே கட்டினா கூட சம அளவிற்கான வீடுகள் தான் அங்கே பெரிய அளவில் பார்க்கப்படும். அப்படிப்பட்ட வீடுகள் எல்லாமே இப்போ டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. இப்போ இந்த அக்டோபர் 7க்கு பிறகு இந்த 60 நாட்கள் யாரோட போர் பண்ணுறாங்க, காசா போகிற ஒரு பக்கம் அப்படியே லைட்டாக நிப்பாட்டி வச்சுட்டு ஹிஸ்புல்லா பக்கம் தொடர்ச்சியாக இஸ்ரேல் 60 நாட்களாக போர் புரிஞ்சு வராங்க. இதில் 3700க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க. இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்லாம் இறந்து போயிட்டாருங்கிற மாதிரியான கட்டுக்கதைகள்லாம் கிளப்பி விடப்பட்டுச்சு. ஆனாலும் கடைசி இந்த 2 நாட்களில் ஹிஸ்புல்லாவினுடைய வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக இருக்குங்கிறாங்க. மிகாட்டி அவர்கள் என்னதான் பேச்சுவார்த்தை நடத்தி ஆமோஸ் அவர்கள்ட்ட இருந்து சீஸ்ஃபயர் டீலுக்கான அந்த கோப்புகள்லாம் வந்தால் கூட ஒரு 10 பாயிண்ட்ஸ் அடுக்கிறாங்க. அந்த 10 பாயிண்டில் மிகவும் முக்கியமானது இந்த லிட்டானி லிவரை தாண்டி நீங்கள் போயிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா தெற்கு லெபனானை இஸ்ரேல் விட்டு கொடுத்துடணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த லிட்டானி ரிவர் 29 கிலோமீட்டர் தள்ளி நீங்கள் போயிடணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டர். பட் அதை அவங்க செய்வாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு. இதெல்லாம் ஆமோஸ் தலைமையிலான டீம் செஞ்சுருக்காங்க. லெபனானுடைய சபாநாயகர் அதோடு சேர்த்து மிகாட்டி பிரைம் மினிஸ்டர் அவங்க கூடயும் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இஸ்ரேலுடைய கேபினட் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் மிக முக்கியமான ஒரு நபர் இந்த சீஸ்ஃபயர் டீலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கார். அவர் யாருன்னா
மெட்டுலா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்துக்கு ஒரு மேயர் இருக்கார். அந்த மேயருடைய பேர் தான் டேவிட் அப்படின்னு. இந்த நபர் வந்து வடக்கு இஸ்ரேல் பகுதியில் மிகவும் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன். எப்படி இஸ்ரேலுக்கு மிக முக்கியமாக நெதன்யாகுன்னு சொல்கிறோமோ, இந்த டேவிட் அப்படிங்கிறவர் வந்து இந்த மெட்டுல்லா அப்படிங்கிற நகரத்தினுடைய மேயர். அவர் என்ன சொல்கிறாரு, சமரசம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. நீங்கள் வந்து அமெரிக்காவோட நீங்கள் என்னன்னாலும் சொல்லிக்கோங்க, பட் வந்து நாங்கள் இதுக்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு அந்த நகரத்தினுடைய மேயர் வந்து சொல்கிறாரு. ஸோ மறுபடியும் வந்து போர் நடக்கத்தான் செய்யும், விழுகிறதால விழுந்துக்கிட்டு தான் இருக்குங்கிற கதையாக அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் கேபினட் மீட்டிங்கில் சைன் போடுறதுக்கான அந்த டிலே வந்து நடந்துக்கிட்டே இருக்குங்கிறாங்க. இது ரிலேட்டடாக வந்து அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரில் அந்த லிஸ்ட்டில் வந்து மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஜான் கிர்பி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இது 1-2 நாட்கள் வந்து டிலே ஆகலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தில் சைன் போட்டதற்கு பிறகு அது அமெரிக்காவுக்கு போகும். அமெரிக்காவிலிருந்து மறுபடியும் வந்து ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போகும், லெபனான் அரசுக்கும் போகும். இது இவங்க எல்லாம் பார்த்து முடிச்சதற்கு பிறகு தான் இதற்கான அறிவிப்புகள் ப்ரெஸ்ஸில் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற செய்தி நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு செய்தி தான். இந்த பயடா அண்டு கியாம் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்ரேலில், அந்த பகுதிகளும் டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு CNN டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அதோடு சேர்த்து வந்து சேனல் 12 ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கடந்து வந்து இந்த சீஸ்ஃபயர் டீல் அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ச்சியாக ஏன் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, லெபனான் அண்ட் இஸ்ரேல் ஏரியாவில் இந்த எண்ணெய் வளம் இருக்குல்ல, அந்த எண்ணெய் வளத்திற்கான ரேட்டு வந்து குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது, அதே நேரத்தில் அது அதிகமாகவும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த சீஸ்ஃபயர் டீலை பற்றி தொடர்ச்சியாக அதை சூடாகவே வச்சுருக்கக்கூடிய வேலையை அமெரிக்கா செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் வந்து இப்போதைக்கு ஒரு பீப்பாயினுடைய விலை வந்து 72 ரூபா சம்திங் வந்து லெபனான் சைடில் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை மையப்படுத்தி தான், அந்த எண்ணெய் வளத்தை மையப்படுத்தி தான் அமெரிக்காவினுடைய காய் நகர்த்தல் இருக்குது. அந்த வகையில் இப்போது ஈரான் இஸ்ரேலுக்கான போரை வந்து ரொம்ப சத்தமே இல்லாமல் இருக்குல்ல, அந்த சத்தம் வந்து அவ்வப்போது வந்து வெறும் வார்த்தை போரா மட்டும்தான் இப்போ இருக்கும். தேர்டு அட்டாக் அப்படிங்கிறது இன்னும் ஈரான் நடத்தலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் லெபனானை வச்சு ஒரு பெரிய காய் நகர்த்தல் அமெரிக்கா செஞ்சாங்க. இப்போ சீஸ்ஃபயருங்கிற வார்த்தையை வச்சு அந்த எண்ணெயினுடைய ரேட்டை வந்து ஸ்திரத்தன்மை உடையதாக வச்சுக்கிறதுல ஒரு பெரிய ஒரு சூத்திரதாரியாக அமெரிக்கா இதில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் கிடச்சிருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய இந்த செய்தி சேனல்கள்லாம் இருக்குல்ல, அவங்களாம் அந்த மழையை பற்றி பேசும்போது வந்து ஒரு பக்கம் கொம்பை இறங்கிருச்சுங்கிறாங்க, இன்னொரு பக்கம் பிசாசு வந்துருச்சுங்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து பெங்காலி புயல் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தை பாடாப்படுத்த போது அதில் சென்னை என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு அப்படியே பேரலாக இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, காசாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் இந்த குளிர்காலம் அப்படிங்கிறது அங்கேயும் தொடர்ந்துருச்சு, மழைக்காலம் அப்படிங்கிறது வரப்போகுது அப்படிங்கிற செய்தி. ஸோ இதனால் காசாவில் இருக்கக்கூடிய அந்த கூடாரங்களுக்குள்ளே மக்கள் வந்து புழுங்கி போய் கிடக்கிறாங்க, அவங்களால வந்து வெளியிலேயே வர முடியல அப்படிங்கிற செய்தி. அதே நேரத்தில் சாப்பாடு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்குது, காசாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அங்கேயும் வந்து மழை வெள்ளம்லாம் வந்தது அப்படின்னா அங்கே கூடாரங்கள் தான் இருக்குது. மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி ஒய்யாரமான கட்டிடங்கள்லாம் அங்கே கிடையாது, அது எல்லாமே இடிபாடுகளுக்கு இடையில சிக்கி தவிக்கிறாங்க மக்கள். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 4,50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வந்து ஈஸ்ட் காசா சைட்லையும் தொடர்ச்சியாக இஸ்ரேலில் அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்காங்கங்கிறதுனால நார்த் அண்ட் சவுத் காசா சைடில் வந்து மக்கள் வந்து இங்கொன்றும் அங்கொன்றுமாக இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி தான் வேதனை தரக்கூடிய செய்தி. இந்த ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில் நடக்கக்கூடிய டீல் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்களே, இதுக்கு முன்னாடிலாம் நடந்திருக்கான்னு கேட்டால் 2006ஆம் ஆண்டு ஒரு பெரிய டீல் ஒன்று நடந்தது. அது 34 நாட்கள் நடந்த போர். அது 34 நாட்கள் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையில் நடந்த போர். அதில் வந்து ப்ளூ லைன்லாம் வந்து பிரிச்சிருந்தாங்க. அப்போ தான் வந்து ஆமோஸ் அப்படிங்கிறவர் தான் அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வச்சார். இப்போவும் ஆமோஸ் அப்படிங்கிறவர் தான் பைடனுடைய அமைச்சரவையில் இருந்து அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்போதைக்கு வந்து அதற்கான அம்பாசிடராக மைக் அப்படிங்கிறவர் அடுத்த கட்டமாக நியமிக்கப்பட போகிறார். அவர் தான் வந்து அமெரிக்காவின் சார்பாக இந்த பஞ்சாயத்துக்களை அடுத்தடுத்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்த தீர்மானம் வந்து 18 ஆண்டு காலமாக சத்தமில்லாமல் இருந்தது. அவ்வப்போது ஹிஸ்புல்லாவும் மீறி இருக்குது, இஸ்ரேலும் இந்த ஒப்பந்தங்களை மீறி இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஹிஸ்புல்லா இந்த போரில் வந்து மெல்ல மெல்ல தங்களது இடத்தை இழந்தது. இப்போ மறுபடியும் தங்களுடைய இடத்தை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்கிறாங்க. யூனிஃபிலுடைய வீரர்கள், இட்டாலி வீரர்கள் ஒரு நிறையா பேரை வந்து இஸ்ரேல் வந்து கொலை செய்த நிகழ்வுகள், அதற்கு பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் வந்து பேக் அடித்து வெளியேற ஆரம்பித்தாங்க. ஆனால் லெபனானை சேர்ந்து 30 போர் வீரர்களை வந்து இஸ்ரேல் வந்து கொலை செய்தது இந்த சீஸ்ஃபயர் டீலை வந்து ரொம்ப தாமதப்படுத்துறதுக்கான காரணங்கிறாங்க. இதனால் லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் மிகாட்டி ரொம்ப பெரிய அளவில் கோபத்தில் இருக்கார் அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்குது.
இருந்தாலும் வந்து இந்த சீஸ்ஃபயர் டீலுக்கு வந்து கொடுக்குறது வந்து அமெரிக்காங்கிறதுனால அதை ஏற்றுக்கிட்டு போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. சுங்கச்சாவடிகள்லாம் தாக்கப்பட்டு தொடர்ச்சியாக லெபனான் வீரர்கள் பலியாகக்கூடிய நிகழ்வுகள் அதிகரித்த வண்ணமாக இருக்கிறது அப்படிங்கிற செய்தி. இன்னொரு புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சிரியா. இந்த சிரியா அப்படிங்கிற கண்ட்ரியில் அமெரிக்க துருப்புகள் இருக்காங்க, ரஷ்ய துருப்புகள் இருக்காங்க. ரஷ்ய துருப்புகள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இப்போது டைரக்டாக அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க துருப்புகள் மீது ஈராக்கில் இருந்து இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஒரு அட்டாக்கை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இது வந்து 5 ராக்கெட் வந்து இந்த அட்டாக்கை நடத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை IRNA இது தொடர்பான ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏஐ ஷடி டாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா சிரியாவில், அந்த இடத்துல இருந்து இந்த அட்டாக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி. ஸோ இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் யூஎஸ் ட்ரூப்ஸ் வந்து ஈராக் மீது தாக்குதல் நடத்துவாங்களா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள். ஈராக்கை கடுமையாக கண்டனத்துக்கெல்லாம் உள்ளாக்குனாங்க யூஎஸ் ட்ரூப்ஸ். தொடர்ச்சியாக ஈராக்கினுடைய சில குறிப்பிட்ட பகுதிகள் மீது தாக்குதலும் நடத்துகிறாங்க. அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இந்த அட்டாக்கை நடத்தி இருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் தான் படித்து தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா 1 ஹவரில் 25 ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. 60 நாள் போர் நிறுத்தம், 60 நாள் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய போருங்கிறது நிறுத்தம் பெறுமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள். சீஸ்ஃபயர் டீல் பெண்டிங்லேயே இருக்குது. அதற்கான ஃபைல் வந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. கவுன்சில் மீட்டிங்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் 1-2 நாட்களில் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போருங்கிறது முடிவுக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.